எம்மா ஒரு வாரத்துக்கு தேவையான வேர்க்கடலையே ஒரே நாளாக உட்காந்து உருக்கி சொல்லுதா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அவளுக்கு வேலை வச்சேன். இப்போ பார்த்தாக்கா அவ எனக்கு வேலை வச்சு சாவடிக்காப்பா. எப்பா வயசு ஆயிட்டுல எம்மா வேர்க்கடலை கூட உரிக்கவே முடியலப்பா. ஐ வேர்க்கடலை பாட்டி, இது வேர்க்கடலையா? அத்தே வந்துட்டாயா? எம்மா இம்பிட்டு நேரம் உரிச்சு போட்ட வேர்க்கடலையெல்லாம் தின்னுட்டு போக வந்துட்டாயா? எம்மா தாயி தயவு செய்து அதை எடுக்காதம்மா. பாட்டி 1 மணி நேரமா உட்காந்து உரிச்சுக்கிட்டு இருந்தம்மா. பாட்டி பாட்டி கொஞ்சமா எடுத்துக்கிறேன். எம்மா அத்தே யாராச்சும் வாங்கலே, 1 மணி நேரமா உரிச்சு வேர்க்கடலையே இவ கொண்டு போறாளே. கவலைப்படாத பாட்டி, நான் இந்த வேர்க்கடலை மட்டும் தின்னுட்டு இந்த கிண்ணத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன், சரியா? எம்மா அடியே பத்திரகாளி, எட்டி பத்திரகாளி இங்க வாட்டி. நீ எவ்வளவுதான் கூவி கூவி கூப்பிட்டாலும் அம்மா வராது. அம்மா பக்கத்து வீட்டுக்கு கதை பேச போயிருக்கு. எம்மா ஆத்தா வர்றதுக்குள்ள கொண்டு போயிடணும். ஏட்டி எடுக்காதட்டி எடுக்காதட்டி, எம்பிட்டு நேரமா கை வலிக்க உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன்டி. ஏட்டி எடுக்காதட்டி. அட போ பத்து, எல்லாம் சாப்பிட தானே உரிச்சிக்கிட்டு இருக்க, நான் எடுத்தா என்ன தப்பு? டீ எடுக்காதட்டி. எம்மா எழுந்திருச்சு கூட வர முடியலையே. ஏட்டி எடுக்காத. ஏட்டி பத்திரகாளி எங்கட்டி போய் தொலைஞ்ச? நல்லா கத்து பத்து, நல்லா கத்து. என்னதான் நீ கத்துனாலும் அம்மா கதை விழாது. அம்மா சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும் போல. ஏட்டி உன் காலில் கூட விழுறட்டி, தயவு செஞ்சு அதை வச்சுட்டு போட்டி. எம்மா எம்பிட்டு நேரமா உட்காந்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன்டி, கை வலிக்க. தயவு செஞ்சு வச்சுட்டு போட்டி. என்ன பத்தி இப்படி சொல்லுற? எல்லாம் சாப்பிட தானே உரிச்சிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டா என்ன தப்பு? எம்மா ஏட்டி பத்திரக்காளி சீக்கிரம் ஓடியாட்டி. அட பத்து, எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்றது? அம்மா நைட்டு தான் வருவாவோ, கண்ணம்மா சீரியல் பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோ. எம்மா யாராச்சும் ஓடியாங்களே கடவுளே. எம்மா இந்த பத்து கத்தி அம்மாவை கூப்பிட்டுருவா போலயே. சீக்கிரமா தின்னுட்டு எஸ்கேப் ஆகிடணும். என்ன அருமையா இருக்குப்பா வேர்க்கடலை. நம்ம ஆத்தாக்கறி வர்றதுக்குள்ள சீக்கிரமா தின்னுட்டு போயிடணும். பத்து நீ என்ன செய்யற? நான் இது தின்னுட்டு போயிருவேன். அப்புறம் இன்னும் நிறைய வேர்க்கடலை உரிச்சு வை, நான் மறுபடியும் வந்து திங்கிறேன், சரியா? அத்தாடி எம்மா, என்னம்மா இது? பெத்த பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிறியே. பின்ன நீ பண்ண வேலைக்கு என்ன மடியில் தூக்கி வச்சு கொஞ்சாங்களோ? பாவம் பாட்டி, எம்பட்டு நேரமா கை வலிக்க வேர்க்கடலை உரிச்சிட்டு இருக்காவோ, நீ என்னடா வந்து வந்து தின்னுட்டு போறியா? சிரிப்பை பாத்தியா கிழவிக்கு? ஏதோ நல்லா இருக்குன்னு தானே வந்து திங்கலான்ட்டு வந்தேன், இப்படி போட்டு அடிக்கியம்மா. பாவம் எங்க அம்மா உன் கூட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காவோ. இப்படி உரிச்சு வைக்க சும்மா தின்னுட்டு போனா எப்படி டீ? போட்டி நீயும் போயிட்டு பாட்டி கூட உட்காந்து வேலை செய், அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். உக்காரு டீ, உக்காரு உக்காரு. தேவையாட்டி உனக்கு இந்த வேலை? பத்து நான் செம்ம கடுப்புல இருக்க, கம்முன்னு இருந்துட்டு சொல்லிட்டேன். இந்த அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. எப்ப பாரு சின்ன தப்பு செஞ்சா கூட அடிச்சுக்கிட்டே இருக்காவோ. ஏட்டி உக்காரிட்டி, இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்ப வேலை முடிக்கிறது? ஆமா அதுவும் சரிதான். இப்ப போன வேகத்துல திரும்பி வந்து நம்மள அடிப்பாவோ. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உட்காந்து வேலை செய்வோம். ஒரு வேர்க்கடலைக்கு ஆசைப்பட்டு அடி வாங்கின பொண்ணு நானாதான் இருப்பேன். ஆமா பத்து, அம்மா சின்ன வயசுல உன்கிட்ட நல்லா அடி வாங்குமோ? ஏட்டி அப்படி சொல்லுத? அது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல நீ அம்மாவை அடிச்சிருப்பல்ல, அதான் அம்மா இப்ப என்ன அடிக்கிறாளோ? எந்த அம்மாட்டி பிள்ளையில அடிக்காம இருக்காவோ? சின்ன பிள்ளையில எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்கா தெரியுமா? அவன் என்கிட்ட ஒரு வேலைக்கும் உதவ மாட்டாமா, எந்த வேலை சொன்னாலும் உருப்படியா செய்ய மாட்டா. அட அப்படியா பாட்டி? அப்ப நானே பரவாயில்ல போலயே. ஆமாமா, ஒரு வேலைக்கும் உதவ மாட்டா. பார்க்கத்தான் என்னமோ பெரிய டெரர் மாதிரி இருப்பா, ஒரு வேலைக்கும் உதவ மாட்டாமா உங்க அம்மா. கேட்கவே நல்ல சந்தோஷமா இருக்கே. அம்மா அடி வாங்கிட்டு நல்லா அழுவாங்களோ? ஏட்டி என்னட்டி கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சா பின்ன அழுவ மாட்டாவளா? அப்போ அழுதுட்டே இருந்தாவளா? அடிச்சிட்டோன்னா சும்மா உட்காந்து அழுகுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பாட்டி. ஆனா கிட்ட வந்து பார்த்தா கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இருக்காது. பரவாயில்லையே, அம்மா நல்லா நடிச்சிருக்காவோ. ஆனா சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்லுவா. ஆனா எங்களுக்கு தெரியாம நல்லா போய் சட்டியில இருக்க சாப்பாடை போட்டு தின்னுபிட்டு சாப்பிடாத மாதிரியே உக்காந்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் தாத்தா எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா உடனே என்னை பத்தி இல்லாத போலாத உங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன திட்டு வாங்க வைப்பா. பாரா, அம்மா நமக்கு மேல வில்லத்தனம் பண்ணிருக்கு போலயே. நாம தான் இன்னும் விவரம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கும். பரவாயில்லையே, பாட்டியும் பேத்தியும் நல்லா உட்காந்து கதை பேசிட்டியே, வேலை செய்யலே. இந்தாங்கம்மா இதையும் சேர்த்து உரிச்சிடுங்க. ஏம்மா ஏற்கனவே 2 முறம் வேர்க்கடலையே கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்க, இன்னொன்னு எடுத்துட்டு வரியே. ஏட்டி என்ன உட்காந்து தானே வேலை செஞ்சுட்டு இருக்கியோ, எல்லாத்தையும் உரிச்சு வைங்க. இந்த எலி பைப்புல எல்லா மூட்டையும் கடிச்சு வச்சிருக்கு. இந்த வேர்க்கடலையே வச்சா சும்மா விடாது, மொத்தத்தையும் உரிச்சு வைங்க. ஒரு பெரிய டிபன் பாக்ஸ்ல போட்டு மேல கொண்டு போய் வச்சிடலாம்.
வச்சுட்டு போ. நீ சொன்னா செய்யாம இருக்க முடியுமா? இந்த கண்ணம்மாவும் பாரதியும் டூருக்கு வேற போயிருக்காவோ, என்ன நடந்திருக்குமோ தெரியல. சரி, பக்கத்து வீட்டுல அவ கூட போய் கொஞ்சம் கதை விட்டுட்டு வருவோம். ஆமாமா, நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கதை பேச போறியோ? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இப்படியே நல்லா பேசட்டி. என்ன மட்டும் எங்க அம்மா படிக்க வச்சிருந்தாவன்னா இன்னைக்கு ஒரு கலெக்டர் இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் இல்லைன்னா ஒரு வக்கீல் ஆகியிருப்பேன்டி, வக்கீல். ஓ ஓகே மேடம், ஓகே ஓகே, போங்க போங்க. பாரதியும் கண்ணம்மாவும் டூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு அவங்கள சேர்த்து வைங்க வக்கீல் மேடம். பத்து, அம்மாவை ஏன் நீ படிக்கவே வைக்கல? நான் ஏன்டி படிக்க வைக்காம விட போறேன்? உங்க அம்மாவை எவ்வளவு படிச்சு படிச்சு நான் சொன்னேன் தெரியுமா? பள்ளிக்கூடம் போடி பள்ளிக்கூடம் போடின்னு. என் பேச்சு ஒருத்தையும் கேட்கல. கூட வா செத்திக்காரியும் சேர்ந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்தினாவோ தெரியுமா? என்ன பாட்டி சொல்லுத? அப்படியே என்ன பண்ணாவோ? ஏட்டி கூறுகட்ட மனசி, எல்லாத்தையும் இப்பவே எப்படி சொல்ல முடியும்? இந்த போன்ல வேற 1.5 GB நட்ட வச்சுக்கிட்டு இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணவே முடியலட்டி. நாம இதுக்கப்புறம் வரப்போற பார்ட்ல சொல்லுவோம் டி. அட ஆமால்ல, நானும் மறந்தே போயிட்டேன் பத்து. மக்களே மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நாம அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம், சரியா? சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பத்து, இங்கிலீஷ் வரேன்னா சும்மா இரு. எடி என்ன, நான் கரெக்டா தானே இங்கிலீஷ் பேசுறேன். ஆமாமா, ரொம்ப கரெக்டா இங்கிலீஷ் பேசுறேன். சரிங்க மக்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்ததும் மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அடுத்து போட போற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான். அப்புறம் இந்த பெல் பட்டனும் அமுக்கணுமாமே, பெல்லு அதெல்லாம் அமுக்கி விட்டுருங்க மக்களே. அப்பதான் அடுத்த வீடியோ நாங்க போட்டா உங்க போனுக்கு வந்துமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.